வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். வருஷம் முடிய போது, இன்னும் 2 நாளில் நியூ இயர் வரப்போகுது. நியூ இயருக்கு யாரெல்லாம் என்னென்ன ஸ்பெஷல் ஐட்டம் செய்ய போகிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் நியூ இயர்க்கு நான்வெஜ் ஏதாவது ஸ்பெஷலாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மட்டன் நெய் சுக்கா செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். புது வருஷமே உங்களுக்கு அசத்தலாக பாராட்டு மழையோடு ஆரம்பிக்கும். ரைஸு, தோசை, பிரியாணி, சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் சூப்பராக இருக்கும் இந்த நெய் சுக்கா. இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ நம்ம கிச்சன் போகலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நீங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். 1 கிலோ மட்டனுக்கு தேவையான பொருள் என்னென்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. மட்டன் நல்லா 2-3 தடவை சுத்தமாக வாஷ் பண்ணிவிடுங்க. தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் செந்தூர் தனி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் செந்தூர் காரைக்குடி குழம்பு மிளகாய்த்தூள், நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு தூள் இருந்தாலும் அதையும் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் நல்ல டீப் கலர் வேணுங்கிறவங்க ஒரு 1/2 டீஸ்பூன் செந்தூர் காஷ்மீரி மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம். ஸோ காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸ், இது நான் மிதமான காரத்தில் தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா இன்னும் ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு, கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம், ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் இருந்தால் போதும். கொஞ்சம் கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை அப்படியே 1-2 அப்படி பிச்சு போட்டுடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் எந்த எண்ணெய் வேணாலும் போடலாம். கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், உங்களோட விருப்பம். நீங்கள் எந்த எண்ணெய் உங்களுக்கு விருப்பப்படுறீங்களோ அது யூஸ் பண்ணுங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. கையில் நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே ஒரு மூடி போட்டு ஓரமாக வச்சிடலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம டைரெக்டாக அப்படியே செய்ய ஆரம்பிச்சிடலாம். சமையல் அதிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க நீங்கள் எல்லோரும் என்னை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த என்னுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ் இப்போ உங்களுக்காக தயாராக இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான பொருட்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நானும் என்னுடைய குழுவும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ அப்படியே ஃப்ளேமை ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. ஸோ மட்டனில் அந்த கொஞ்சம் கொஞ்சம் கொழுப்பு இருக்கும் இல்லையா, அதோட அந்த எண்ணெயே உங்களுக்கு பிரிஞ்சு வரும். நல்லா கொஞ்சம் வதக்கணும். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷமாவது வதக்கி விடுங்க. வதக்க வதக்க மட்டன் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி விடும். அந்த அளவுக்கு வதக்கிடுங்க. ஸோ இந்த நெய் சுக்கா ரசம் சாதம் கூட சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும். சாம்பார் சாதத்து கூடயும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல தண்ணி மிளகாய் கிள்ளி சாம்பார் வச்சுட்டு இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா பிரிஞ்சு அந்த தண்ணி கொஞ்சம் வத்தியவும் செஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இந்த மட்டன் வேகிறதுக்கு உண்டான தண்ணி ஊற்றணும். பக்கத்துலேயே கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுக்கோங்க எப்போவுமே. ஸோ அந்த கறி மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுங்க. ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். ஒரு 2 கப்பு ஊற்றினா போதும், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. மூடி வச்சு அது வேகட்டும். இங்கே ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறதுக்கும் இது கொஞ்சம் டைம் எடுத்தாலும் அதுக்கும் இதுக்கும் டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்படியே வேக வைக்கிறதுக்கும் குக்கரில் போட்டு வேக வைக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம், அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம். ஸோ 20 நிமிஷம் ஆச்சுன்னா ஒரு 3/4 பதம் மட்டன் வெந்துடும். இந்த சுக்காவுக்கு ஒரு தனி டேஸ்ட்டும் ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கறது பார்த்திங்கன்னா அந்த இரும்பு சட்டி. நீங்கள் இரும்பு சட்டியில் பண்ணும்போது அந்த கலர் டீப்பான அந்த கலரும் வரும், அந்த இரும்பு சத்தும் கிடைக்கும். நல்ல அது அப்படியே சுருண்டு வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அந்த சட்டியில் நமக்கு கிடைக்கும். அதனால் நம்ம இதை என்ன பண்ண போகிறோம், இது அப்படியே மட்டன் ஒரு 3/4 பதம் வெந்துருச்சு. அப்படியே இந்த கொஞ்சம் கிரேவியாக இருக்குது பாருங்கள், இதை அப்படியே ஒரு சட்டிக்கு மாற்றிடலாம். இரும்பு சட்டிக்கு நான் மாற்றிட்டேன். ஒரு 6லேருந்து 8 பல் பூண்டு அப்படியே 1-2 இடித்து சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்,
ஆக்சுவலாக இதில் 2-3 டேபிள் ஸ்பூன் கூட நெய் சேர்ப்பாங்க. ஆனால் நான் ஏன்னா மட்டனே கொஞ்சம் நமக்கு ரிச்சான ஒரு ஐட்டம், அதில் நெய்யும் நிறைய ஊற்ற வேண்டாம். ஆனால் அந்த நெய் சுக்கா அப்படிங்கிறதுக்காக, அந்த நெய் ஃப்ளேவர் வேணுங்கிறதுக்காக ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்து அப்படியே ஒரு 10 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பரட்டி விடுங்க. நல்ல கமகமன் வாசனையோட நெய் சுக்கா ரெடி. ஃபைனலாக பொடியாக நறுக்கின கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து ஒரு பரட்டி அப்படியே இறக்கிட வேண்டியது தான். ரொம்ப ஈஸிங்க செய்கிறது, ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் பிரியாணி செஞ்சிங்கன்னா இதை சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். நியூ இயருக்கு ஸ்பெஷல் ஐட்டமாக நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஸோ தோசை கூட சாப்பிட நல்லாயிருக்கும், சப்பாத்தி கூட சாப்பிடவும் நல்லாயிருக்கும், பரோட்டா கூட சாப்பிட நல்லாயிருக்கும். ஸோ ரைஸ் கூட எது கூட சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நியூ இயருக்கு ஒரு ஸ்பெஷலான மட்டன் நெய் சுக்கா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிப்பியில் நம்ம மறுபடியும் பார்ப்போம். நம்மளுடைய சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செந்தூர் மசாலாஸ் வேணுங்கிறவங்களும் அதில் லிங்க் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க. இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பபாய்.